ழ தமிழ் மொழி வாழை இலை வியாழக்கிழமை. அந்த லகரம் சரியாக உச்சரித்தா தான் பிட்யூட்டரி சுரபி நம்ம உடம்புல சுரக்கும். இன்னைக்கெல்லாம் அந்த லகரம் சரியில்லாதனால தான் சுகர்னு பெருசாக பேசிட்டு இருக்கிறாங்க. மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது போட்டு அற்றது உண்ணின் மருந்தே வேண்டானா. ஏன்னா இந்த மொழிக்கு மாத்திரைகளை வச்சாங்க. குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை இன்னும் வச்சாங்க. மாத்திரை உள்ள எழுத்து பேசணுங்காட்டிக்கு உடம்புக்கு மாத்திரை தேவையில்லை. இன்றைக்கு மாத்திரை இல்லாத ஆங்கிலம் மற்ற மொழியை பேசும்போது உடம்புக்கு மாத்திரை தேவை. ஒன்று விட்டா ஒன்று வரும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அழகிற் சோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சிவா திருச்சிற்றம்பலம். அதாவது அகம் புறம் ரெண்டும் பேசுவது தான் நம்ம சமயம். உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர் மெய்யெழுத்துன்னு வச்சாங்க. இந்த உடம்புக்கும் உயிர் மெய் என்று வைத்தார்கள். 30 எழுத்து தான். உயிரெழுத்து எவ்வளோங்க? உயிரெழுத்து எவ்வளவு? 12. மெய்யெழுத்து 18. புரிஞ்சுங்களா? இதுதான் மூல எழுத்து. 30 எழுத்து. ஒரு சில எழுத்துக்கள் இருக்கு. சரி, இப்போ உடலுக்கும் உயிர் மெய்யின்னு வச்சான். அப்ப இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? அந்தந்த பக்குவம் பெறும்பட்டாக ஆன்மாவை அந்தந்த இடத்துல இறைவன் தோற்று வைத்தான். ஆனால் நம்ம ஏன் இந்த மொழிக்கு சொந்தக்காரனாக்கணும்? புரிஞ்சுங்களா? இது இறைவன் ரகசியம். அப்போ இன்றைக்கு தமிழ் மொழியை பேசுவதற்கே கூச்சப்படுறாங்க. பேசுனா மதிப்பில்லைன்னு. உண்மையிலேயே தமிழ் மொழிக்கு உண்டான சிறப்பு, அதில் பேசினாதான் பெருமை. தமிழ் மொழி உயிர் மெய் என்று வச்சாங்க. இந்த உடம்புக்கும் உயிர் மெய்ன்னு வச்சாங்க. முதல் எழுத்து என்ன? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு சொன்னேன். ஏன் அகரத்தை முதலா வைக்கணும்? நீங்கள் வாய் தருங்க. வாய் தானே திறக்க சொன்னேன். ஆன்னு சொன்னீங்க. புரிஞ்சுங்களா? இந்த மெய் ஆகிய உடம்பு வாய் திறக்கும் ஓசை அகரம். மாற்றியெல்லாம் பேச முடியாது. உலகத்தில் யார் வாய் திறந்தாலும் அகரம்தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உயிர் மெய் 2 இருக்கு இல்லையா? ஒன்று தொடர்பு உள்ளது. ரெண்டும் சேர்ந்து தான் இயங்கும். புரிஞ்சுங்களா? அப்போ உயிர் தனியாக காமிக்கணும், மெய்யை தனியாக காமிக்கணும். காமிக்க முடியுமான்னு கேட்டால் முடியும்னு சொன்னேன். எப்படி கேட்டிங்கன்னா இவர் எந்த உறுப்பும் டச் ஆகாது. அகரம் எங்கேருந்து பிறக்குது? அது ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம். புரிஞ்சுங்களா? எந்த உறுப்பும் தொடாது. உயிர் எழுத்து எதையும் எந்த உறுப்பும் தொடாது. மெய்யெழுத்து பாருங்க. மெய்யெழுத்து இக்கு. உயிர் இல்லாம இக்கு சொல்ல முடியாது. ஈ இல்லாம இக்கு இங்கு இச்சு இட்டுன்னு தான் வரும். புரிஞ்சுங்களா? அப்போ உயிர் இல்லாம சொல்ல முடியாது. அப்போ இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்தாதான் இயங்கும்னா அதை தான் தமிழ்ல சிவசக்தின்னு சொன்னாங்க. புரிஞ்சுங்களா? உடம்பும் உயிரும் வேறு அல்ல. ஆனா ஒன்றா இருந்தால் தான் இயக்கத்துக்கு வரும். ஆனா உடம்பு வேற உயிர் வேற. ரெண்டு பொருள் ஒன்றா சேரும்போது தான் இயக்க நிலைக்கு வரும். எழுத்துல புணர்ச்சி வச்சாங்க. ஒரு எழுத்துக்கு புணர்ச்சி வச்சது தமிழ் மொழி தான். இப்போ பாருங்க, உயிர் மெய் எழுத்து. மெய் எழுத்து இக்கு. உயிர் மெய் எழுத்து என்ன வருது? கா. இங்க பாருங்க, இக்கு சொல்லும்போது முதல்ல ஈ வருது, ஓசை. அப்புறம் இக்கு. இதே மாதிரி காங்கும்போது முதல்ல அந்த காங்கிற ஓசைக்கு முன்னாடி உயிர் வந்து பின்னாடி நிற்குது. உயிர் இல்லாமல் எதுவும் இயங்காது. இது முன்னாடி வருது பின்னாடி வருது, அதெல்லாம் சப்த பிரபஞ்சம்னு வடமொழியில சொல்லுவாங்க. அதான் திருநாவுக்கரசர் ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே சொல்லுவாங்க. இறைவன் நாத தத்துவம் வடிவம்னு சைவ சித்தாந்தம் பேசுவோம். இந்த நாதம்ங்கக்கூடிய சப்தம் தான் முதல், அது அடிப்படை. அந்த சப்தத்துல இருந்து தான் எல்லாம் தோன்றுது. அப்ப தோன்று வரும்போது இந்த உயிரானது நிலையான பொருள், அழிவில்லாத பொருள்ங்கிறதுக்கத்தான் உயிரெழுத்துன்னு வச்சான்.
மெய் அழியக்கூடிய பொருள். மெய்னா அந்த உடம்பு. மெய்யான ஒருவன் உள்ள இருப்பதனால் இது மெய் என்று பெயர். புரிஞ்சுங்களா? உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய அந்த உயிர் பொருளாகிய ஆன்மா வந்து இதுல இருக்குங்க அடிக்குது, அதுக்கு உயிர்னு பேரு. உயிர் இல்லாட்டினா இயங்காதுல்ல. உயிர் போயிடுச்சுன்னா பிணம் என்கிறாங்க. அப்போ அந்த உயிர் இருந்தால் தான் இயங்குதுங்கிறது தெளிவாக தெரியுது. அது நமக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்லை, இல்லையா? அப்போ மெய்யை, இந்த உடம்புக்கு பேர் மெய்யின்னு வச்சான், எழுத்துக்கும் மெய்யின்னு வச்சான். சரி, இந்த எழுத்துல மெய்யெழுத்துக்கு என்ன அடையாளம்? ஈக்குன்னு சொல்றான். அதே எழுத்து உயிர் மெய்யா வரும்போது காங்கு வருது. காக்கு ஈக்குக்கு என்ன வித்தியாசம்? புள்ளி வச்சா ஈக்கு, புள்ளி எடுத்தா கா. கா. புரிஞ்சுங்களா? மெய் எழுத்துன்னு வச்சான், இந்த உடம்புக்கு மெய்யின்னு பேர் வச்சான். பொட்டு வச்சா தான் ஈகபர சௌபாக்கியங்கள் இந்த உடம்பு அனுபவிக்கும். பொட்டு வைக்கலன்னா ஈகபர சௌபாக்கியங்கள் அனுபவிக்க முடியாது. இப்போ நாங்கள்லாம் படிக்கும்போது தன்னகரன்னா தன்னகரன்னா ரன்னகரன்னு படித்தோம். இன்னைக்கு அப்படி சொல்லி தர்றதில்ல. 3 சொல்லினா 2 சொல்லினா அப்புறம் தானா நானா. புரிஞ்சுங்களா? அப்படிதான் சொல்லித்தராங்க. இன்றைக்கு இப்படி படிக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு தன்னகரனானா இந்த நான் வந்தால் இந்த எழுத்து பின்னாடி டா வரும், இல்லாட்டினா வராது. ரன்னகரனா வந்துன்னா 2 சொல்லி நான் வந்தால் ரா வரும். ஒரு எழுத்துக்கு பின்னாடி முன்னாடி இன்ன எழுத்து வருங்கிறது மொழியினுடைய சிறப்பு. அது அப்படி படித்தோம். இப்போ வந்து அப்படியெல்லாம் சொல்கிறேன். நாங்கள் படிக்கும்போது நை இப்படி மேலே கும்பு ஓட்டி வரும். இப்போ இப்படி சுழிச்சு நை போடுறாங்க, லை அப்படி வரும். ஆனால் இப்போ நாங்கள் படிக்கும் போதெல்லாம் அப்படி அன்றைய கல்வி, அதாவது எனக்கு வாத்தியாராக கிடைச்சவர் பூர்வ ஜென்ம புண்ணியத்தில் நல்ல வாத்தியாராக கிடைச்சாரு. அவர் வாத்தியார் போட்ட பிச்சையில் இன்றைக்கு இந்த உயர்ந்த குளத்தில் நிற்கிறானாக்க எங்கள் வாத்தியார் போட்ட பிச்சை. விழா, தமிழ் மொழி, வாழை இலை, வியாழக்கிழமை. அந்த லகரம் சரியாக உச்சரித்தா தான் பிட்யூட்டரி சுரபி நம்ம உடம்புல சுரக்கும். இன்னைக்கெல்லாம் அந்த லகரம் சரியில்லாதனால தான் சுகர்னு பெருசாக பேசிட்டு இருக்கிறாங்க. அதான் சொன்னேன், இவங்க பாடுபட்டது இவங்களே அனுபவிக்க முடியாமல் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்காங்க. புரிஞ்சுங்க? மொழியை சரியாக பேசினால், அது மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது போற்றி அற்றது உண்ணின்னா. மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது போற்றி அற்றது உண்ணின். மருந்தே வேண்டான. ஏன்னா இந்த மொழிக்கு மாத்திரை அளவு வச்சாங்க. குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை இன்னும் வச்சாங்க. மாத்திரை உள்ள எழுத்து பேசணுங்காட்டிக்கு உடம்புக்கு மாத்திரை தேவையில்லை. இன்றைக்கு மாத்திரை இல்லாத ஆங்கிலம் மற்ற மொழியை பேசும்போது உடம்புக்கு மாத்திரை தேவை. ஒன்று விட்டா ஒன்று வரும். நீங்கள் எப்படி வர்றது நான் அது பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அதே மாதிரி தமிழ் மொழியை கற்றாலும் பேசினாலும் யோகாசனம் தேவையில்லை. ஏன்னா அந்த மொழியிலேயே எல்லா சிறப்புகளும் இருக்கு. உடம்பு ரத்தம் இல்லாமல் இந்த இயங்குமா? நமக்கு காற்று ரத்தம் 2 நரம்பு வழியில் போகும். இப்போ இந்த உயிரெழுத்தை பத்மாசனம் போட்டு சம்மணப்படி போட்டு முதுகு தண்டை இப்படி நேராக வச்சுக்கணும். நேராக வச்சு மாத்திரை விழா அ ஆ இ ஈ உ ஊ இந்த மாத்திரை இலையில் சேர்த்துனா ரத்தம் தன்னைத்தானே சுத்திகரிப்பாகும். இதை வந்து காலை 5 முறை சாயந்தரம் 5 முறை பயிற்சி. இந்த பயிற்சி பண்ணால் ரத்தம் சுத்திகரிப்பாயிடும். உட்கார்ந்து செய்யணும். மெய்யெழுத்தை நின்று சொல்லணும். அப்போது நிற்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் இக்கு இங்கு இச்சு இட்டு என்ன அந்த எல்லாம் மெதுத்தண்டு வச்சு நேராக இருந்து சொல்லணும். அப்படி சொல்லும்போது என்னன்னாக்கிட்டா உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் உள்ள நரம்பு மண்டலங்கள் சீராக இயங்கும். தனு கரணா புவனா போகம்பம். தனுன்னா உடம்பு, புரிஞ்சதுன்னா கைவினா கருவிகள், அதுக்கு புவனம்னா இந்த உலகம், போகம் உங்களை இந்த இடத்துல தான் அனுபவிக்கக்கூடியது இருக்கா. நீங்கள் அறிவுனால படிச்சுட்டு அங்கே போகிறீங்க. அங்கே போனாலும் அதை இந்த இலக்கை நிர்ணயித்து வந்துடணும், இல்லாட்டினா அனுபவிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அங்கே போய் இருக்கிறதுனால ஆண்டவனுக்கு அங்கே படைக்க தெரியாதா உங்களை? நம்ம அறிவுனால போகிறோம், போய் சம்பாரிச்சுட்டு மறுபடியும் இங்கே வந்தால் தான் உங்களுக்கு அனுபவ யோகம். இல்லாட்டினா அனுபவம் யோகம்
அனுபவமும் வராது, யோகமும் வராது. பழைய காலங்களில் பார்த்தீங்கன்னா செருப்பு போட மாட்டாங்க, புரிஞ்சுங்களா? இப்போ நாம் செருப்பை கழட்டாமல் இருக்கிறது இல்லை. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மிதியடின்னு பேருங்க. நீ இந்த மண்ணோட தொடர்பு இருந்தால் தான் இந்த உடம்பு மண்ணினுடைய கூறு, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து சுகங்களும் அனுபவிக்க முடியும். மண்ணுக்கு நமக்கும் தொடர்புட்டு போட்டு ஒரு இடைவெளி வச்சுட்டு இந்த மிதியடி போட்டு வரோம். அதே மண்ணில் இருக்கிற யோகங்களை அனுபவிக்க முடியாது. நான் இயற்கையை பேசுகிறேன், புரியுதுங்களா? இயற்கையோடு இருக்கும்போது தான் அனுபவிக்கும். நான் ஒன்று சொல்கிறேன், ஏதோ ஒரு உடல்நிலை சரியில்லைங்க, அந்த உடல்நிலை வரும்போது அங்கே பணத்துக்காக தான் பார்ப்பான், பாசத்துக்காக பார்ப்பாங்களா? எதுவுமே இங்கே பாருங்க. இப்போ நீங்கள் ஆஸ்பத்திரியில் போனால் நீங்கள் நிறைய படிச்சுட்டீங்கன்னு அன்னைக்கெல்லாம் போனான்னாக்கா நோயை பார்த்துட்டு கடைசியில் தான் பில்லு. இப்போ பணம் கட்டினாத்தான் பார்க்குறேங்கிறாங்க, புரிஞ்சுதுங்களா? அப்போ இது என்ன, எதெல்லாம் கொண்டு போய் சேர்த்துறது? பேசுனா அதாவது உண்மையை பேசுனா எப்பவும் குற்றவாளி ஆகும். டாக்டருக்கே நம்பிக்கை இருந்ததுன்னா இவரை காப்பாற்ற தான் நான் வந்திருக்கேன், காப்பாற்றிட்டுக்கு அப்புறம் பீஸ் வாங்கிக்கலாம்ல. அவ போகிறது சாகிறதுக்கு தான் போகிறோமா, முன்னாடி வாங்கிக்கிறோமா? அன்னைக்கெல்லாம் நாங்கள்லாம் உரம்பெருக்கி போவோம், ஸ்கூல் விட்டா லீவ் விட்டா. ஸ்கூல் லீவ் முடிஞ்சுன்னா இன்னும் 2 நாள் இருந்துட்டு போகலாம்பாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. வந்தானே ஃபோன் பண்ணாமல் வந்துட்டீங்கங்கிறாங்க. அப்புறம் ரிட்டன் டிக்கெட் கன்ஃபார்மா அன்ட்டு. அப்போ என்ன இருந்து பழி வாங்காத? அதாவது சொற்களே மாறி போச்சுங்க. அன்னைக்கு வந்தவங்கள, அதாவது தமிழ் மொழி படிக்கலைங்க, தூரத்தே வரும்போதே இனிய முகம், அப்புறம் இன்சொல், முகமலர்ச்சி, புரிச்சுங்களா? முகத்தால் மலர்ச்சி காட்டணும், வாங்க வாங்க என்ட்டு முகமலர்ச்சி. தூரத்துலேருந்து பார்த்து நம்ம சொல்லுறதே தெரியாது, ஆனால் முகமலர்ச்சி சந்தோஷம் இருக்கும். அதுக்கப்புறம் வாங்க வாங்க ஒன்று கூப்பா, இன்சொல், இனிய முகம், இன்சொல். இப்போ அதெல்லாம் போச்சுங்க. இனிய முகம் இன்சொல்லாம் இல்லை. வசதி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்குறாங்க, வசதி இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் உண்மையை ஒன்று ஒத்துக்கணும் என்னென்ன, இந்த மெய்யாக இருக்கிற வரைக்கும் முகத்தில் அந்த சுருக்கங்கள் வராது, வாட்டம் தெரியாது. மெய் பொய்யாயிடுச்சுனாக்கா அந்த முகமே களைப்பாக தெரியும், இன்முகமாக இருக்காது.